அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்கும் பணிகளை தமிழக அரசு தற்போது தீவிரமாக முடக்கிவிட்டுள்ளது. முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக மகளிர் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சரான மரிய வில்சன் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போதைய அரசு விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் தகுதியற்ற பயனாளிகளை கண்டறிந்து அவர்களின் பெயர்களை பட்டியலிலிருந்து நீக்கும் அதிரடியான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. அரசின் இந்த கடுமையான சரிபார்ப்பு பணிகள் தகுதியான பெண்களுக்கு மட்டுமே அரசின் நிதி உதவி சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் ஆகஸ்ட் 1 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 30 வரை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வீடு வீடாக விவரங்களை சேகரிப்பார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது 33 கேள்விகளும் கேட்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு: தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் மெல்லும் புகையிலை பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு இந்த முக்கிய உத்தரவை உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் பிறப்பித்துள்ளார். குட்கா, பான் மசாலா, சுவையூட்டப்பட்ட மற்றும் வாசனையூட்டப்பட்ட மெல்லும் புகையிலை பொருட்கள், நிக்கோட்டின் கலந்த பிற பொருட்கள் அனைத்திற்குமே இந்த தடை பொருந்தும். நான்காவது அறிவிப்பு: நடப்பாண்டு பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு வருகிற 5ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. வருகிற 29ஆம் தேதி கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சரான விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள துணைவேந்தர் நியமனம் மற்றும் அரசு கல்லூரியில் காலியாக முதல்வர் நியமனம் குறித்து முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து வெகு விரைவிலேயே அதற்கான அறிவிப்புகளும் வெளியாகும் என்றும் கூறியுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி கட்டண விவரத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தனியார் பள்ளி நிர்வாகங்கள் கல்வி கட்டண விவரத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்த வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை இணையதளத்திலும் மாணவர்களுக்கு வழங்கும் விண்ணப்ப படிவத்திலும் அச்சடித்து வழங்க வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விதிகளை தனியார் பள்ளிகள் பின்பற்றுவதை மாவட்ட கல்வி அதிகாரி உறுதி செய்ய வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு தகுதியற்றவர்கள் சிகிச்சை அளித்தால் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு மருத்துவமனைகளில் புற நோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் காலை 7:30 மணி முதல் 12 மணி வரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். உள் நோயாளிகள் பிரிவில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள், செவிலியர்கள் சுழற்சி முறையில் பணியில் இருக்க வேண்டும். மருத்துவமனை கண்காணிப்பாளர்கள் காலை 8 மணி முதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. நோயாளிகள் இது தொடர்பான புகார் அளிக்க 104 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் எனவும் சுகாதாரத்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவண பதிவுகளை கண்காணிக்க அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆவண பதிவுகளை கண்காணிக்க கண்ணன், பவானி ஆகியோரை நியமித்து பத்திரப்பதிவு ஐஜி உத்தரவிட்டுள்ளார். உடனடி அமலுக்கு வரும் வகையில் நோடல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். எட்டாவது அறிவிப்பு: நடப்பாண்டுக்கான JEE அட்வான்ஸ்டு நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 17ஆம் தேதி 2 கட்டங்களாக நடத்தப்பட்டது. 1,87,389 மாணவர்கள் தேர்வு எழுத பதிவு செய்திருந்த நிலையில் 1,79,694 மாணவர்கள் 2 தாள்களையும் எழுதினர். இந்த நிலையில்தான் JEE அட்வான்ஸ்டு நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகின. அதன்படி 56,880 மாணவர்கள் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். டெல்லி மண்டலத்தை சேர்ந்த பீகார் மாணவரான சுபம் குமார் என்ற மாணவர் 360க்கு 330 மதிப்பெண் பெற்று முதலிடம் வென்றுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: கடந்த மே மாதத்தில் மொத்தம் GST வசூலானது 3.2% அதிகரித்துள்ளது. 1,94,000 லட்சம் கோடியாக வசூலாகி உள்ளதாக
ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டு மே மாதத்தில் வசூலான 1,88,00,000 கோடி ஜிஎஸ்டி வசூலை விட 3.2% அதிகமாகும். இதில் ஒன்றிய ஜிஎஸ்டி 37,397 கோடியாகவும், மாநில ஜிஎஸ்டி 45,143 கோடியாகவும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி 51,990 கோடியாகவும் வசூலாகி உள்ளது. 10வது அறிவிப்பு. நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு நற்செய்தியை வழங்கியுள்ளது. பொது விநியோக முறையை மேலும் வெளிப்படையானதாக மாற்றுவதற்கு அது ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. ரேஷன் விநியோகத்தில் ஏற்படும் முறைகேடுகளை தடுப்பதற்காக சார்தக் பொது விநியோக திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ரேஷன் விநியோகம் தொழில்நுட்ப ரீதியாக கண்காணிக்கப்படும். 11வது அறிவிப்பு. 11 மாவட்ட ஊராட்சிகள் 40 ஊராட்சி ஒன்றியங்களுக்கான வார்டு மறுவரையறை குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை செய்ய முடிவெடுத்துள்ளது. 177 கிராம ஊராட்சிகளுக்கான வார்டு உறுப்பினர் எண்ணிக்கை குறித்தும் அரசுக்கு பரிந்துரை செய்ய முடிவு எடுத்துள்ளது. வார்டுகளின் எல்லை மறுவரையறை பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியும் உள்ளது. 12வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் +2 துணை தேர்வுக்கு தக்கல் முறையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் 2 நாட்களுக்கு நீடித்து அரசு தேர்வுத்துறை அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி தவறவிட்ட தேர்வர்கள் வரும் ஜூன் 4ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வு சேவை மையங்கள் மூலமாக தக்கல் கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்கலாம். நடப்பு 2025-26 கல்வியாண்டில் +2 பொதுத் தேர்வு எழுதிய 7,91,654 மாணவர்களில் 7,53,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில், தேர்ச்சி பெறாத மீதமுள்ள 37,960 மாணவர்களில் பெரும்பாலானோர் இந்த துணை தேர்வு எழுத ஆர்வம் காட்டி தொடர்ந்து விண்ணப்பித்து வருவதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதன் ஒரு பகுதியாகவே அரசு அலுவலகங்களில் காலதாமதத்தை தவிர்த்து வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் அனைவருமே இந்த விரல் ரேகை மற்றும் முக அடையாள வருகை பதிவேட்டில் பதிவு செய்வது நேற்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட அமலாக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் மற்ற அனைத்து அரசு துறைகளுக்கும் இந்த பயோமெட்ரிக் முறை விரிவுபடுத்தப்பட உள்ளது. அரசின் இந்த அதிரடியான உத்தரவு அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் பரவலான வரவேற்பையும் பெற்றுள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழகத்தில் ஆவண படுகொலைகளை தடுப்பதற்காக வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தனிச்சட்டம் கொண்டு வரப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசு நெல்லையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஜாதிய கொடுமைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிராக அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த சட்டம் அமையும் என குறிப்பிட்ட அவர், ஜாதி ரீதியான மோதல்கள் மற்றும் பிரச்சனைகளை கையாளுவதற்கென்று காவல்துறையில் தனி போலீஸ் பிரிவு ஒன்று பிரத்யேகமாக அமைக்கப்படும் என்றும் கூறினார். 15வது அறிவிப்பு. தமிழக அரசு பள்ளிகளில் நிலவி வரும் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்ற தொடர் கோரிக்கைகளை அடுத்து தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கான முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக தற்பொழுது பள்ளி திறப்பு தள்ளி வைக்கப்பட்டு வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக ஜூன் முதல் மார்ச் வரையிலான 10 மாதங்களுக்கு மட்டும் தற்காலிக அடிப்படையில் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மாத சம்பளத்தை பொறுத்தவரை தொடக்க பள்ளிகளில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 18,000 ரூபாயும், நடுநிலை பள்ளிகளுக்கு 20,000 ரூபாயும் மற்றும் உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் தற்காலிகமாக நியமிக்கப்படுபவர்களுக்கு 25,000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக ஆசிரியர் பணிகளுக்கு தகுதியான நபர்களை அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை நேரடியாக தேர்வு செய்யலாம். அவ்வாறு தேர்வு செய்யப்படும் நபர்களின் முழு விவரங்கள் மற்றும் பரிந்துரைகளை உரிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட உதவி கல்வி அலுவலரிடம் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக கிழியாத மற்றும் தண்ணீரில் நனையாத பிளாஸ்டிக் நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. அச்சிடும் செலவை குறைக்கவும் நோட்டுகளின் ஆயுளை அதிகரிக்கும் நோக்கில்
முதல் கட்டமாக 10 ரூபாய் 20 நோட்டுகளில் இதை சோதனை முறையில் செயல்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. CSIR நெட் தேர்வுக்கு ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என NTA தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் கட்ட CSIR நெட் தேர்வு ஜூலை 17, 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியும் உள்ளது. எனவே விருப்பமுள்ள பட்டதாரிகள் csirnet.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணத்தை மே 20ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். இந்த 18வது அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள LPG எரிவாயு நுகர்வோருக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாரத் கேஸ் நுகர்வோர் EKYC செயல்முறையை முடிக்க வேண்டும் என எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் அறிவுறுத்துகின்றன. ஜூன் 30, 2020 என்ற காலக்கெடுவுக்குள் இந்த செயல்முறையை முடிக்காத நுகர்வோருக்கு எரிவாயு மானியம் நிறுத்தப்படலாம் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இது லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.